Hello, welcome back to our channel. In our cinemas with me, Sushmita. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அப்டேட்டோட வந்திருக்கோம். அது என்ன மூவின்னு வச்சுக்கலாம், பேபி ஜான்ற மூவி. இந்த மூவி ஒரு பாலிவுட் மூவின்னு சொல்லலாம். இந்த மூவியோட டைரக்டர் கைலாஷ். இவர் ஆல்ரெடி பாலிவுட்ல இன்னொரு மூவியும் எடுத்திருக்காரு. இதை தொடர்ந்து இந்த மூவில லீட் ரோலா பண்றது வருண் தேவான். அதை தொடர்ந்து இன்னொரு லீட் ஃபீமேல் லீட் யாருன்னா கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ஃபர்ஸ்ட் டெபியூட் இன் பாலிவுட் மூவின்னு சொல்லலாம். அதனால இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கீர்த்தி சுரேஷ் ஃபேன்ஸ் கிட்ட இருக்கு. இதை தொடர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறது யாருன்னா அட்லி அவர்கள். அட்லி அவர்கள் இந்த படத்தை ஏன் ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணிருக்கலாம். கைலாஷ் அவர்களும் அட்லி அவர்களோட ஜூனியர்னு சொல்லப்படுது. அதை தாண்டி அட்லி இந்த படத்தை ஏன் ப்ரொடியூஸ் பண்றாருன்னா இதுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு காரணம். 2016 தமிழ் சினிமால டெபியூட்டன் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆன அட்லி தெரியுன்ற மூவி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாரு. இந்த படத்துல அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா தளபதி விஜய் அவர்களோட சமந்தாவை பேர் பண்ணி ரொம்ப பெரிய ஒரு நல்ல கதைக்களம்னு சொல்லலாம். ஒரு ஆக்ஷனும் இருந்தது, ஒரு கமர்ஷியல் ஃபிட்டும் இருந்தது. இந்த படத்தோட ரீமேக் தான் இப்ப பாலிவுட்ல பேபி ஜான்ன்ற மூவி மூலமா எடுக்கிறாங்க. இந்த படத்துல இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த படத்தோட லீட் ரோல் தளபதி அவர்களோட போர்ஷனை வருண் தேவான் பண்றாரு. சமந்தா அவர்களுக்கு பதிலாக கீர்த்தி சுரேஷ் பண்றாங்க. எம்ஏ ஜாக்சனுக்கு பதில செகண்ட் லீடா ஜான்வி கபூர் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த படத்தை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்தது. இந்த படத்தோட எப்பயுமே தமிழ் சினிமால இருக்க மாதிரியே பாலிவுட்ல வராது. ஒரு சில விஷயங்கள் மாற்றப்படும். இதுல சில போல்ட் சீன்ஸ், கிசிங் சீன்ஸ் எல்லாம் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷை இதை பத்தி ஒரு விஷயம் கேட்கும் போது இந்த மாதிரி சீன்ஸ் பண்ற தப்பு கிடையாது, இந்த மாதிரி சீன்ஸ் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த படத்தை பத்தி நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்த படம் 2023 டைரக்ஷன் ஆரம்பிச்சாங்க. May 31, 2024 ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. ஆனா சில பல காரணங்களால இதோட ரிலீஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இதை தொடர்ந்து இப்போ இந்த படம் December 2024 கண்டிப்பா ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த படத்தை பத்தி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த படத்தை பத்தின அப்டேட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.